நாங்கள் வருஷம் இந்த ஆடி மாதம் கூழ் ஊத்துற திருவிழாவுக்கு இந்த மாதிரி பிரம்மாண்டமாக ஒரு அம்மன் சர்ச்சு ஒன்று போடுவோம். அவன் இது வந்து பெங்களூர்லேருந்து எடுத்துன்னு வந்துருக்குறோம். ஒரு 20 பேர் ஒரு 4 நாளாக தொடர்ந்து இந்த வேலையை செஞ்சுன்னு இருக்கிறாங்க. நிஜ கோபுரம் மாதிரி இருக்கும் அது பார்க்குறதுக்கு. தொடர்ந்து ஆடி மாதம் 4வது வெள்ளிக்கு இந்த மாதிரி திருவிழா நாங்கள் பண்ணுவோம். இதுக்கு முன்னாடி சேலம் பார்த்தோம்னா இது ஒரு 6-7 லட்சம் ரூபாய் எஸ்டிமேட் ஆகும் செலவு. இந்த திருவிழா எவ்வளோ எஸ்டிமேட்? ஒரு 7 லட்சம் ரூபாய் எஸ்டிமேட் வரும். போன வருஷம் போட்டீங்களா பிரம்மாண்டமாக? போன வருஷமா போட்டிருந்தோம். போன வருஷம் பைப்பரு இது வந்து ஃபுல்லாகவே தர்மாக்கோல் எல்லாமே கையிலேயே செஞ்சது. இங்கேயே வந்து நேரடியாக நம்ம எதிர்க்கவே செஞ்சு ஒரு நிறைய பேருக்கு கற்றுக் கொடுத்துருக்குறாங்க இந்த தர்மாக்கோல்ல எப்படி செய்யறதுன்னு. நிறைய பேர் கற்றுனும் போயிருக்கிறாங்க. பார்க்க நிஜ கோபுரம் மாதிரியே இருக்கும். இது 3 நாள் தான், வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் தான். மகாமாரியம்மன் கோவில் திருவிழா ஆடி மாத திருவிழா வந்து 4ஆம் தேதிக்கு நாங்கள் வருஷம் செஞ்சு பாருங்க. இதில் மக்களுக்கு இதோடைய உழைப்பு வந்து அதிகம். பொதுமக்கள் கிட்டத்தட்ட ஒரு 6 லட்சம் ரூபாய் உதவி பணத்தை முதலீடு பண்ணி உழைப்பை பொறுத்து இந்த கோபுரத்தை உருவாக்கியிருக்கோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 பேர், ஒரு நாளைக்கு 10,000 பேர் ஒரு 5 நாளைக்கு வந்து போயிட்டு தான் இருப்பாங்க. அம்மனை தரிசனம் பண்ணிட்டு போவாங்க. இன்னைக்கு ஆடி மாதம் பூ ஊற்றினோம், செவடத்தம்மனுக்கு பொங்கலிட்டு வரோம். இதில் வந்து டிஜே ஆடியோ எஃபெக்டோட மக்கள் வந்து ஒரு கலை நிகழ்ச்சியோடு கொண்டு வரோம். நாளைக்கு வந்து ஆடல் பாடல் நிகழ்ச்சியை உருவாக்குறோம் தேசிய நெடுஞ்சாலை ஓரமே. மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை வந்து இசை நிகழ்ச்சியோட